ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் குலதெய்வம் நீ கேட்ட வரத்தோடே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மாவை நிராகரித்து செல்லாதே. என் பிள்ளையே, நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துன்பம் என்று வருந்துவதும் நிலையான துன்பம் அல்ல. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை காத்து வருகின்றேன். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறாய். உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும், எங்கெல்லாம் நான் உன்னை காப்பாற்றினேன் என்று. ஆனால் இப்பொழுது நீ அனுபவிப்பது உன் கர்ம வினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கின்றேன். உன் இரக்க குணம், நீதி, நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று நினைக்கிறாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று நடக்கும் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் நினைக்கிறார்கள் என் தங்கமே. காலகாலமாக நல்லவர்கள் புலம்புவதுதான் நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷமும் முக்தியும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறாய். ஆனால் கெட்டவர்கள் இப்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களின் கர்ம காலம் மோசமானதாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அவர்களை பார்ப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். உன் வாழ்வில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எப்போது என் துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வருந்துகிறது அல்லவா? இதோ இங்கே இருக்கின்றேன் என் குழந்தையே. நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஒரு நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. கலங்காதே. உன் வாழ்வில் எது நடந்ததோ அவை அனைத்தையும் நடந்து முடிந்துவிட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்து போவதில்லை. வாழ்க்கையில் உயர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய். பயப்படாதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் தருவேன். காத்திரு. நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக உன் அம்மா நான் வருவேன். சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். 1000 முறை சிந்தித்து ஒரு முடிவு எடு. அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு. முன்னேற துடிப்பதில் ஆர்வமாக இரு. முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாக இரு. கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு. கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். நிச்சயம் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை காக்கும் பொறுப்பு உன் தாயாகிய எனது கடமை. என் பிள்ளையே, வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காக்கவே உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என் வார்த்தைகளை முழுமையாக கேள். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு. அம்மா நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதே. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உன் கவலைகளை விட்டுவிடு. அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கும்.
நீ கடுமையான வேதனையாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்து இருந்தாலும் என்னிடத்தில் உன் பாதம் பட்டவுடன் உன்னை விட்டு அனைத்தும் விலகிவிடும். நான் இருக்கையில் கவலை எதற்கு பிள்ளையே? அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவம் வேண்டும். அம்மா இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. கைவிட மாட்டேன். உன் துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்குவேன். இந்த மாயை உலகில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகி விடு. என்னை சரணாகதி அடைந்து விடு. உன்னை நான் பாதுகாப்பேன். என்றும் உனக்காக உன் அம்மா இருப்பேன். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. எப்பொழுது எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அதுவே உன்னை காப்பாற்றும். எது நடந்தாலும், நீ எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் உன் நிம்மதியை இழக்கிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கச் செய்கிறது. மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். நீ நிச்சயம் தடைகளை தவிர்த்து வெற்றி அடைவாய். இது என் சத்திய வாக்கு. உன் அம்மாவாகிய உன் வீட்டில் வசிக்கும் பெண் அம்மன் அருள் வாக்கிது. நிச்சயம் பலித்தே தீரும். கவலைப்படாமல் உன் வேலைகளை செய்து வா. உன் அம்மா உன்னுடன் துணை இருக்கின்றேன். நீ நினைத்ததை நான் செய்து காட்டுவேன். நல்லதே நடக்கும் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. அம்மா நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.